வெல்கம் டு ஆர்எஸ் மேத்ஸ் கிளாஸ். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 சிபிஎஸ்சியோட 6512 ரீஜன் கொஷின் பேப்பர். ஸோ அதில் கொஷின் நம்பர் 38 கேஸ் பேஸ்டு கொஷின் 4 மார்க் கொஷின். A classroom teacher is keen to assess the learning of the students in the concept of relations taught to them. She writes the following 5 relations and each defined on the set A 1, 2, 3. R1 this 2, 3 and 3, 2. R2 1, 2, 1, 3, 3, 2. R3, R4, R5. The students are asked to answer the following questions about the relations. Identify the relation which is reflexive, transitive, but not symmetric. Identify the relation which is reflexive and symmetric but not transitive. Identify the relation which are symmetric but neither reflexive nor transitive. Which part should be added to the relation or to make it an equivalence relation? So now we are going to answer these questions. So first reflexive na enna, symmetric na enna, transitive na enna paathurom. Cartesian product la irundhu subsets தான் இது இந்த R1 R2 R3 எல்லாமே. ஸோ இதில் ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, if A belongs to capital A, if any ஏதாவது ஒரு எலிமெண்ட் 1 2 3ல ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா, then A, A must belongs to R. Compulsory எல்லா A for all A belongs to A. இப்போ 1 1 2 2 3 3 மூணுமே இருந்தால் தான் அது ரிஃப்ளெக்சிவ். சார் 1 1 மட்டும் இருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரிஃப்ளெக்சிவ். சரிங்களா? ஸோ இட் ஷுட் பி ஆல் த 3. அடுத்தது சிமெட்ரிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இஃப் A, B belongs to capital A, A, B belongs to capital A அப்படின்னா, and if A, B belongs to or இந்த ரிலேஷன்ல இருந்தா டெஃபினட்டா B, A belongs to R இருக்கணும். இந்த ரிலேஷன் இருந்ததுன்னா அதை சிமெட்ரிக்னு சொல்லுவோம். இப்போ a family contains 2 boys அப்படின்னா A is brother of B னா டெஃபினட்டா B is brother of A. அடுத்தது transitive. Transitivல for any A, B, C, for A, B, C belongs to A, if A, B belongs to R and B, C belongs to R, na, definitely this implies belongs to R. So in the condition இருந்ததுன்னா transitive. Equivalence relation அப்படின்னா equivalence relation, a relation must satisfies a relation must satisfies reflexive, symmetric and transitive. இந்த மூணையும் satisfy பண்ணா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ R1 R2 இங்கிருந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம R1 R2 வந்து இப்போ R1 ரிஃப்ளெக்சிவா அப்படின்னா நாட் ரிஃப்ளெக்சிவ். சரிங்களா?
not reflexive. சிமெட்ரிக்கா இருக்குமானா 2 3 3 2 சிமெட்ரிக். டிரான்சிட்டிவா இருக்குமானா 2 3 3 2 2 2 இருந்திருக்கணும். அப்போ நாட் டிரான்சிட்டிவ். ஓகே. R2 பாருங்க, R2 1 1 2 2 3 3 இல்ல, ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ். 1 2 இருக்கு, 2 1 இல்ல, நாட் சிமெட்ரிக். 1 2 கம்பேர் பண்றதுக்கு எதுவும் இல்ல. இப்போ 1 3 இருக்கு, இது பாருங்க 1 3 3 2. ஸோ கண்டிஷன் ஏசி இருக்கு, 1 2 அவைலபிள். அதே மாதிரி 1 2 இருக்கு, 2 கமான்னு எதுவுமே இல்லை, கம்பேர் பண்றதுக்கு எதுவும் இல்லைனாலும் அது டிரான்சிட்டிவ் தான். ஸோ இட் இஸ் transitive. Okay, அடுத்தது R3 பாருங்க, 1 1 மட்டும்தான் இருக்கு, 2 2 3 3 இல்ல, ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. 1 2 2 1 இருக்கு, 1 2 இருந்தா 2 1 இருக்கு, சிமெட்ரிக். 1 2 2 1 இருந்ததுன்னா 1 1 இருக்கு, ஸோ டிரான்சிட்டிவ். நெக்ஸ்ட் இதுல 1 1 2 2 3 3 அவைலபிள், அப்போ இது ரிஃப்ளெக்சிவ். இப்போ 1 2 இருந்தா 2 1 இல்ல, நாட் சிமெட்ரிக். பட் 1 2னா 2 ஓட இதை கம்பேர் பண்ணும்போது திரும்ப 1 2 தான் கிடைக்கும். ஸோ டிரான்சிட்டிவ். இதுல 1 1 2 2 3 3 அவைலபிள், ஸோ ரிஃப்ளெக்சிவ். 1 2க்கு 2 1 இருக்கு, 2 3க்கு 3 2 இருக்கு. சரிங்களா? ஸோ இது சிமெட்ரிக். இப்போ 1 2 இந்த ரிலேஷன்ல R5ல 1 to 2 எடுத்தா 1 1 கிடைக்கும். ஆனா 1, 2 belongs to R-யும் and 2, 3 belongs to R எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 1, 3 இருக்கணும். 1, 3 இருக்கான்னு பாருங்க, இல்ல. does not belongs to R. So not transitive. So analyze பண்ணியாச்சு. Now you can go for answering question. So first ஒன்னுக்கு identify the relation which is reflexive இருக்கணும், transitive இருக்கணும். So reflexive-ஆவும் இருக்கணும். Fourth one எடுத்துக்கலாம். Transitive-ஆவும் இருக்கணும், but not symmetric. So no, not symmetric. So R4 is the answer. And identify the relation which is reflexive and symmetric. Reflexive-ஆவும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் மூணுமே நாட் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கும், பட் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் R5. அடுத்தது ஐடென்டிஃபை த ரிலேஷன் விச் ஆர் சிமெட்ரிக். ஆர்னு கொடுத்துருக்காங்க, இப்போ மோர் தேன் ஒன்று இருக்கலாம், பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் டிரான்சிட்டிவ். சிமெட்ரிக்காக இருக்கிறது
இந்த ரெண்டும். ஆனால் இதில் ரிஃப்ளெக்சிவாகவும் வரக்கூடாது அப்படின்னா ஓகே, சிமெட்ரிக்காக மட்டும் இருக்கணும், நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் ட்ரான்சிட்டிவ். ஸோ R1. தேர்டில் A R1. வேற ஏதாவது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. நாட் ரிஃப்ளெக்சிவ். இங்கே சிமெட்ரிக்கா இருக்கு, பட் இட் இஸ் 1 2 2 1ன்னா 1 1 இருக்கு. சப்போஸ் ஐ டேக் 2 1 1 2னா 2 2 இல்லை, சாரி, இது வந்து இங்கே நாட் ட்ரான்சிட்டிவ். R3 அண்ட் R3. ஏன் அப்படின்னா 2, 2 does not belongs to R. எப்படி எடுக்கலாம் இல்லையா, 2 1 1 2 அப்படின்னு. அப்படி இருக்கும்போது 2, 2 இருந்திருக்கணும், இல்லை. Then which pair should be added to the relation R2 to make it an equivalence relation? R2ல அதை ஈக்குவலன்ஸா மாத்தணும் அப்படின்னா ஆல்ரெடி அதுல 1 2 இருக்கு, அப்போ கண்டிப்பா 2 1 போட்டாதான் சிமெட்ரிக்கா மாறும். சிமெட்ரிக்கா மாறணும்னா இது 1 1 வந்துடும், நான் சொன்ன மாதிரி அந்த 2 2வும் வந்துடும். அப்போ 1 3 இருக்கிறதுனால 3 1 போடணும். 3 1 போட்டீங்க அப்படின்னா 1 3 இருக்கு, 3 1 போடணும். அப்போ 3 3 வந்துடும், 1 1 ஆல்ரெடி இருக்கு. 3 2 இருக்கிறதுனால 2 3 ஆட் பண்ணும். 2 3 ஆட் பண்ணா 2 3 3 2னா 3 3 வந்துடும், 2 2 வந்துடும். ஸோ 1 1 2 2 3 3 வந்துடுச்சு ரிஃப்ளெக்ஸிவ்க்கு. 1 2 இருந்தால் 2 1 இருக்கு, 1 3 இருந்தால் 3 1 இருக்கு, 3 1 இருந்தால் 1 3 இருக்கு. சிமெட்ரிக்கு 3 2க்கு 2 3 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. I think all the 9 elements came inside. ஸோ அவ்வளோதான். அப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற ஆறும் ஆன்சராக பண்ணிட வேண்டியது. என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 2 1 பண்ணலாம், 2 2 ஆட் பண்ணலாம், 3 3 3 2 3 1 1 3 4 5. இன்னொரு எலிமெண்ட் வேணுமா? 1 1 1 2 2 1 1 1 2 2 1 3 இருக்கு, 3 1. ஸோ இந்த பேர்ல ஆட் பண்ணோம்னா திஸ் பிகம்ஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். தேங்க்யூ. This is for any queries you should contact. For online classes also you should contact this number, and for career counseling also you can call us. Thank you.